ஜியாஷுவா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது, இஸ்ரவேலர்களுக்கு ஒரே தேவன். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 86வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிற போது, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். ஒரே ஒரு தேவன் தான் பரிசுத்த வேதாகமத்தின்படி இருக்கிறார். இந்த ஒரே தேவன் யாருக்கு என்று சொன்னால், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் யா ஒருவரே என்று சொல்லி. அப்ப இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அவர் ஒரே தேவன். அப்படியானால் இந்த தேசத்தில் இருக்கிற புறஜாதி மக்களுக்கு அவர் பல தெய்வங்களாக இருக்கிறார். பற்பல தெய்வங்கள் இன்றைக்கு தேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் அன்றும் இன்றும் ஒரே தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறோம். இந்த வேதாகமம் யாருடையது? புறஜாதியாகிய நம்முடைய வேதமா என்று கேட்டால் இல்லை. இது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம். இந்த வேதத்தை நாம் கடன் வாங்கி வைத்திருக்கிறோம். முக்கியமாக பார்த்தால் இந்த வேதத்தை ரோமர்கள் ஒரு காலத்திலே அழித்தார்கள். அதே ரோமர்கள் இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாக இருந்தபோது மறுபடியும் வேதத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய தெய்வங்களை அதிலே புகுத்தி விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு இன்று பற்பல தெய்வங்கள் இருக்கிறது. முக்கியமாக நாம் பார்ப்போமே, ஆனால் ரோமாபுரியிலிருந்து கடந்து வந்த ஜனங்களுக்கு, அதாவது ரோமாபுரி மன்னன் கான்ஸ்டாண்டின் நேபலால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு 3 கடவுள்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் போதிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் யா ஒருவரே கர்த்தர். அந்த ஒரே தேவனை ரோமாபுரி ஜனங்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காண்பிக்கிற போது 3 கடவுளாக, பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்தாவி ஒரு கடவுள் என்று சொல்லி 3 கடவுளாக அவர்கள் பாவிக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் 3 கடவுள் இல்லவே இல்லை, ஒரே கடவுள். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்காக இந்த வேதத்திலே எழுதப்படவில்லை. இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறபடியினால் நாமும் அந்த வார்த்தையை நம்முடைய சொந்த வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்வோமே, ஆனால் நாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம்.